ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு. இன்னைக்கு விநாயகர் சஷ்டிங்க. எப்பவும் போல் காலையில் நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு பின்ன பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க. நாங்கள் வெளியே கிளம்பி போகிறோம். வளையம் பிரிவில் இருக்கிற கௌரி மஹாலில் ஒரு கல்யாணம் ஒன்று இருந்ததுங்க. அதை அட்டன் பண்ணிட்டு எங்கள் அண்ணியோட ஊர் சமத்தூர் தான். சரி, பக்கத்தில் தானே போயிட்டு போகலான்ட்டு வந்துட்டோம். எங்கள் அண்ணி வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. சரி போகலான்னு. ஸ்கூல் லீவு விட்டாலே அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு பசங்க புறப்பட்டுருவாங்க. அது எதனாலேன்னு நீங்களே வந்து பாருங்க. வாங்க, கார் ஓட்டிட்டு வர்றது என்னுடைய சின்ன பையன் தர்ஷன் தானுங்க. இப்போ என்னோட வீட்டுக்காரரோட அக்கா வீட்டுக்கு தானுங்க போயிட்டு இருக்கு. என்னுடைய பையன் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறான். அத்தை வீட்டுக்கு போக போறோம்னு. அது ஒரு தனி உலகங்க. வாங்க பார்க்கலாம். வந்தாச்சுங்க அத்தை வீட்டுக்கு. இதுதாங்க தர்ஷனோட அத்தை வீடு. பாருங்க, கிராமம்னாலே தனி அழகுதானுங்க. அங்க இருக்கிற நாய், கோழி குஞ்சு, ஆடு, மாடுன்னு பாருங்க. கண்ணுக்குட்டி 3 கண்ணுக்குட்டி இருந்துச்சுங்க. இங்க அழகா இருந்துச்சு. 3 இப்ப பிறந்ததுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கெடேரி கண் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மனுஷங்களுக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுதோ அதே மாதிரி ஒரு மாட்டுக்கும் ஒரு கண்ணு ஈன்றதுக்கு 10 மாதம் ஆகுங்க. மனுஷங்களுக்கு எப்படி கொடி சுற்றி குழந்தை பிறக்கக்கூடாதோ அதே மாதிரி தானுங்க மாட்டுக்கும் கொடி சுற்றி கண்ணு போடக்கூடாது. அப்படி போட்டால் குடும்பத்துக்கு ஆகும். இந்த கண்ணுக்குட்டி வெள்ளிக்கிழமை பிறந்ததுங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது பாப்பா கண்ணுக்குட்டியை நான் மேய்க்கிறேன்னு சொல்லி அதோட கைத்தை பிடிச்சி வரப்போ சில டைம் துள்ளி குதிச்சு என்னோட கைத்தை உருகிட்டு போயிருங்க. அந்த ஞாபகமெல்லாம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி வந்துட்டு போச்சுங்க. இங்கே இருக்கிற ஆடு, மாடு, கோழி, வாத்து இதுகளையெல்லாம் பார்த்துட்டு இது கூட பேசிகிட்டு இருந்தாலே போதுங்க. டைம் போகிறதே தெரியாது. செல்லு, டிவி இதெல்லாம் தேவையே இல்லைங்க. அதனால தான் பசங்க இங்கே வர்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. பக்கத்தில் ஆறெல்லாம் இருக்குதுங்க. நாங்கள் வந்ததே ஒரு 1/2 ஹவரில் கிளம்பிட்டேங்க. இன்னொரு நாளைக்கு ஃபுல் வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஒயிட் கலர் வாத்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எப்பவுமே வாத்து சேத்துக்குள்ள இருக்கிற புழு பூச்சிகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுங்க. இங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற ஓலைகளை எல்லாம் எடுத்து வருங்க தடுக்கு பின்னுறதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சிருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். நாங்களும் கிளம்பிட்டேங்க.